ஜியோமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல நெக்ஸ்ட் பார்க்க போற கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் டாலரன்ஸ். ப்ரொஃபைல் டாலரன்ஸ பொறுத்தவரை 2 டைப்ல பிரிக்கலாம். ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் அண்ட் ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் உங்களுக்கு செமி சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ பொறுத்தவரை உங்களுக்கு டேட்டம் வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா வச்சிருப்பாங்க. தேவையில்லைன்னா அங்க வந்து டேட்டம்ங்கிறது பயன்படுத்த மாட்டாங்க. இதுக்கு வந்து மெட்டீரியல் கண்டிஷன் எதுவுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் இதோட நேமுக்கு ஏத்த மாரியே பார்த்தீங்கன்னா, என்டையர் ஃபீச்சர் ஆர் ஆப்ஜெக்ட் ஆர் ப்ராடக்ட்டோட ப்ரொஃபைல வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டாலரன்ஸோட டைப்பும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபார்ம் கண்ட்ரோலா இருக்கட்டும், ஓரியன்டேஷன் கண்ட்ரோலா இருக்கட்டும், லொகேஷன் கண்ட்ரோலா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனித்தனியா தான் ஒரு கண்ட்ரோலும் பண்ணும். ஆனா, இந்த ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரோலையுமே வந்து உங்களுக்கு மொத்தமா பண்ணக்கூடியது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம டேட்டம் யூஸ் பண்ணவும் செய்யலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். இப்ப நம்ம டேட்டம் யூஸ் பண்ணாத நேரத்துல நம்மளால ஃபார்ம் கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது அந்த பார்ட்டோட ஷேப்ப மட்டும் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இப்ப சப்போஸ் டேட்டம் யூஸ் பண்றோம். அந்த மாரி நேரத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அண்ட் பார்த்தீங்கன்னா, லொகேஷன் கண்ட்ரோல் நம்ம பண்ணிக்க முடியும். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைலோட டாலரன்ஸ் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். அந்த இர்ரெகுலர் ப்ரொஃபைலோட டாலரன்ஸ் இத கண்ட்ரோல் பண்ணி வித்தின் த டாலரன்ஸ்குள்ள நம்ம மெயின்டெயின் பண்ணும்போது, அந்த ரெக்யூர் ப்ரொஃபைல வந்து நம்ம அட்டைன் பண்ணிரலாம். இப்ப ஃப்ளாட்னஸா இருக்கட்டும், ஸ்ட்ரெய்ட்னஸா இருக்கட்டும், அத கண்ட்ரோல் பண்றதுக்கு தனியாவே ஜியோமெட்ரிக்கல் சிம்பிள் இருக்கு. ஃப்ளாட்னஸ், ஸ்ட்ரெய்ட்னஸ்னு. பட் ஒரு இர்ரெகுலர் ப்ரொஃபைல் இருக்கு. அந்த இர்ரெகுலர் ஷேப்போட ப்ரொஃபைல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ்ங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்ப சிம்பிள் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இந்த டிராயிங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப டேட்டம் ஏ அண்ட் பி வந்து நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அந்த ப்ரொஃபைல வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இதுல ரெட் கலர்ல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். அத தான் நம்ம வந்து இப்ப கண்ட்ரோல் பண்ண போறோம். அத எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம்னா, வித்தின் த டாலரன்ஸ்குள்ள. டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.03ங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா, அந்த டாலரன்ஸ் லிமிட். அதாவது அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட்ட வந்து செட் பண்ணி வித்தின் த டாலரன்ஸ்குள்ள அந்த ரெட் லைன் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். இந்த டாலரன்ஸ்குள்ள நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டோம்னா, அந்த ப்ரொஃபைலோட ஷேப்ப வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிறலாம். ஒரு ப்ரொஃபைலோட சர்ஃபேஸ மெஷர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, சிஎம்எம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டடா எங்க யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இர்ரெகுலர் ஷேப் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப டர்பைனோட பிளேட் எடுத்துக்கலாம். டர்பைன் பிளேட் பார்த்தீங்கன்னா, ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்ட்ரெய்ட்னஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்க மாட்டோம். ஃப்ளாட்னஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாரி ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ட ஒரு ஆப்ஜெக்ட்க்கு வந்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி, அதோட ப்ரொஃபைல கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த மாரி டேர்ம் வந்து நம்ம ஜிடிஎன்டில யூஸ் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, பிளேன் பார்ட்ஸ் இந்த மாரி பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல தான் இருக்கும். அது ஒரு சர்க்கிளாவோ, இல்ல ஸ்கொயராவோ இருக்காது. ஒரு இடத்துல கர்வ் மாரி வந்து இர்ரெகுலர் ஷேப்ல தான் இருக்கு. இந்த மாரி ஷேப்ப வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ஜிடிஎன்டில யூஸ் பண்றோம்.